பாருங்க. இந்த உலகமே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது நீங்க மட்டும் எழுந்து உங்களை படைச்ச இறைவன்கிட்ட பேசப் போற அந்த சில நிமிடங்கள் உங்க ஒரு நாளை மட்டும் இல்ல, உங்க மொத்த வாழ்க்கையையுமே மாத்தி அமைக்கிற சக்தி அதுக்கு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, ஃபஜ்ர் தொழுகை மூலமா உங்க வாழ்க்கையில பரக்கத்தை அள்ளித்தரும் அந்த 5 மாபெரும் ரகசியங்களப் பத்தி பார்க்கலாம். நிறைய பேர் தினமும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். ராத்திரி பகல் பார்க்காம ஓடிட்டே இருக்கோம். ஆனா சம்பாதிக்கிற காசு கையில நிக்க மாட்டேங்குது. வர்ற வழி தெரியுது. ஆனா போற வழி நம்ம கண்ட்ரோல்லயே இல்லை. வாழ்க்கையில பரக்கத், அதாவது அந்த இறை அருள் ரொம்ப குறைஞ்சு போன மாதிரி ஃபீல் பண்றீங்களா? நீங்க செய்யற எந்த காரியத்திலையும் ஒரு முன்னேற்றமே இல்லாம ஒரு தேக்க நிலையில இருக்கிற மாதிரி தோணுதா? இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. பலரும் கவனிக்கத் தவறிய ஒரு சக்தி வாய்ந்த ரகசியம் அதிகாலை ஃபஜ்ர் தொழுகையில ஒளிஞ்சிருக்கு. ஆமா, அந்த அதிகாலை நேரத்துல தான் உங்க ரிஸ்க், அதாவது உங்க வாழ்வாதாரத்துல பரக்கத்தை நிரப்பக்கூடிய திறவுகோல் இருக்கு. அது என்ன ரகசியம்? ஃபஜ்ர் தொழுகையை விடாப்பிடியா நாம கடைப்பிடிச்சா நம்ம உலக வாழ்க்கையிலயும் சரி, ஆன்மீக வாழ்க்கையிலயும் சரி, என்னென்ன ஆச்சரியமான மாற்றங்கள் நடக்கும்னு குர்ஆன், ஹதீஸ் ஆதாரங்களோட இந்த வீடியோல விரிவா பார்க்கப் போறோம். முதல் ரகசியம், நீங்க எப்போ ஃபஜ்ர் தொழுகைய நிறைவேத்துறீங்களோ அப்போ நீங்க ஒரு சாதாரண மனுஷனா இருக்கிறது இல்ல. நீங்க அல்லாஹ்வுடைய நேரடி பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வந்துடுறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யார் சுபஹ் தொழுகையை, அதாவது ஃபஜ்ர் தொழுகையை தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வின் பொறுப்பில் இருக்கிறார். இந்த ஹதீஸ் ஸஹீஹுல் ஜாமியுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. இந்த முழு உலகத்தையும் படைச்சு பரிபாலிக்கிற அந்த ஒரே இறைவனோட பாதுகாப்புல, அவனுடைய பொறுப்புல உங்க நாள் தொடங்குது. இதைவிட ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் இந்த உலகத்துல வேற என்ன இருக்க முடியும்? இரண்டாவது ரகசியம், ஃபஜ்ர் தொழுகை உங்க நாளை பயங்கர சுறுசுறுப்பாகவும் அருள் வளம், அதாவது பரக்கத் நிறைந்ததாகவும் மாத்துது. நம்மள பலருக்கும் காலையில எழும்போதே ஒரு விதமான அலுப்பு, ஒரு மந்தமான நிலை இருக்கும். அந்த நாள் முழுக்க அப்படியேதான் போகும். ஆனா ஃபஜ்ர் தொழுறவங்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. இதைப் பத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகா விளக்கியிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க தூங்கும்போது ஷைத்தான் உங்க தலையின் பின்பக்கமா 3 முடிச்சுகள போடுறான். ஒவ்வொரு முடிச்சுலயும் இன்னும் ராத்திரி நிறைய இருக்கு, நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிடுறான். நீங்க கண் விழிச்சு அல்லாஹ்வை நினைச்சீங்கன்னா ஒரு முடிச்சு அவிழ்ந்துடும். நீங்க ஒழு செய்தால் இன்னொரு முடிச்சு அவிழ்ந்துடும். நீங்க தொழுதுட்டா எல்லா முடிச்சுகளும் அவிழ்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் நல்ல மனநிலையோடையும் உங்க காலை பொழுதை சந்திப்பீங்க. அப்படி இல்லன்னா ஒரு விதமான அசுத்தமான மனநிலையோடையும் சோம்பேறித்தனத்தோடையும் அந்த நாளை ஆரம்பிப்பீங்க. இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. மூணாவது மற்றும் மிக முக்கியமான ரகசியம், ஃபஜ்ர் தொழுகை உங்களை முனாஃபிக், அதாவது நயவஞ்சகன் என்ற பெரும் பாவத்திலிருந்து பாதுகாக்குது. ஒரு உண்மையான இறை விசுவாசிக்கும் ஒரு நயவஞ்சகனுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டிக் கொடுக்கிற தொழுகைகள்ல முக்கியமானது ஃபஜ்ர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நயவஞ்சகர்களுக்கு மிகவும் பாரமான தொழுகைகள் இஷாத் தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகையும் தான். ஏன் தெரியுமா? பகல் நேரத் தொழுகைகளை மத்தவங்க பார்க்கறாங்களேன்னு கூட தொழுதுடலாம். ஆனா ராத்திரியில வர்ற இஷாவையும் உலகமே தூங்கிட்டு இருக்கிற அதிகாலை ஃபஜ்ரையும் அல்லாஹ்வுக்காக இல்லாம வேற யாருக்காக தொழ முடியும்? இந்த 2 தொழுகையையும் யார் சிரமம் பார்க்காம கரெக்டா தொழுறாங்களோ அவங்க தன்னோட உள்ளத்துல நயவஞ்சகம் இல்லைன்னு அல்லாஹ்வுக்கு நிரூபிக்கிறாங்க. இதுக்கும் ரிஸ்க்குக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க கேட்கலாம். நேரடி சம்பந்தம் இருக்கு. நம்ம செயல்களை நம்ம எண்ணங்கள் தான் தீர்மானிக்குது. உங்க எண்ணம் தூய்மையா, அல்லாஹ் ஒருத்தனுக்காக மட்டுமே இருக்கும்போது உங்க காரியங்கள்ல அல்லாஹ் பரக்கத்தை போடுறான். நாலாவது ரகசியம் நம்மள உண்மையிலேயே மெய்சிலிர்க்க வைக்கும். நீங்க ஃபஜ்ர் தொழுகையில நிக்கும்போது நீங்க தனியா நிக்கல. உங்க கூட அல்லாஹ்வுடைய வானவர்கள், அதாவது மலக்குகளும் இருக்கிறாங்க. அவங்க உங்களுக்காக சாட்சி சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க,
இரவு நேர வானவர்களும் பகல் நேர வானவர்களும் உங்களிடம் மாறி மாறி வராங்க. அவங்க ஃபஜ்ர் தொழுகையிலும் அசர் தொழுகையிலும் ஒன்னு சேர்றாங்க. அப்புறம் உங்களுடன் ராத்திரியில தங்கியிருந்த வானவர்கள் மேல ஏறிப் போறாங்க. அப்போ அவங்க இறைவன் தன் அடியார்களைப் பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தும் அவங்க கிட்ட கேட்பான். எங்க அடியார்களை எந்த நிலையில விட்டுட்டு வந்தீங்க? அதுக்கு அந்த வானவர்கள் சொல்வாங்க. அவங்க தொழுது கொண்டிருக்கும் நிலையில் அவர்களை விட்டு வந்தோம். நாங்கள் அவங்க கிட்ட போனபோதும் அவங்க தொழுது கொண்டுதான் இருந்தார்கள். இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் ஆகிய 2 நூல்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். நினைச்சு பாருங்க. ராத்திரி முழுக்க நம்மள கண்காணிச்ச வானவர்களும் பகல் முழுக்க நம்மள கண்காணிக்க போற வானவர்களும் சந்திக்கிற அந்த நேரத்துல நீங்க தொழுகையில நிக்கிறத அவங்க பார்க்கறாங்க. அல்லாஹ் கிட்ட போய், யா அல்லாஹ், உன்னுடைய இந்த அடியார் நாங்க போனப்பவும் தொழுதுட்டு இருந்தாரு, திரும்பி வர்றப்பவும் தொழுதுட்டு தான் இருக்கிறாருன்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறாங்க கடைசியா. 5வது ரகசியம். இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வத்தையும் விட மிகப்பெரிய லாபம். ஃபஜ்ர் தொழுகை உங்களை சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகும், நரகத்திலிருந்து பாதுகாக்கும். இந்த உலகத்துல நாம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எவ்வளவுதான் சேர்த்தாலும் எல்லாமே தற்காலிகம்தான். ஆனா மறுமையோட வெற்றிதான் நிரந்தரமானது. அந்த நிரந்தர வெற்றியை ஃபஜ்ர் தொழுகை நமக்கு உறுதிப்படுத்துது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யார் 2 குளிர் நேரத் தொழுகைகளை, அதாவது ஃபஜ்ர் மற்றும் அசர் தொழுகிறாரோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார். இது புகாரி மற்றும் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதைவிட வேற என்ன பெரிய பாக்கியம் வேணும்? உங்க ரிஸ்க் அதிகமாகிறதும் செல்வம் பெறுகிறதும் இந்த உலகத்துக்கான தேவைகள். ஆனா சொர்க்கம்ங்கிறது நிரந்தரமான பேரின்பம். யார் ஃபஜ்ர் தொழுகையை தவறாம பேணுதலா தொழுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களிக்கிறான். நரகத்திலிருந்து பாதுகாப்பு தர்றதா வாக்குறுதி அளிக்கிறான். இந்த ஒரு வாக்குறுதியே இந்த உலகத்துல நாம படுற எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ள போதுமானது. ஆகவே என் அன்புச் சகோதர சகோதரிகளே, நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த 5 ரகசியங்களையும் திரும்ப ஒரு தடவை யோசிச்சுப் பாருங்க. அல்லாஹ்வுடைய நேரடி பாதுகாப்பு, பரக்கத் மற்றும் சுறுசுறுப்பு நிறைந்த நாள், நயவஞ்சகத்தனம் என்ற குணத்திலிருந்து விடுதலை, வானவர்களுடைய சாட்சியும் அவங்களோட துஆவும் சொர்க்கத்துக்கான நேரடி பாதை. இவ்வளவு பாக்கியங்களையும் அருளையும் தனக்குள்ள வச்சிருக்கிற அந்த ஃபஜ்ர் தொழுகையை இனிமே நாம ஒரு நாளும் தவறவிடலாமா? இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோவை பார்க்கிற நாம எல்லாரும் நாளைய ஃபஜ்ர் தொழுகையை சரியான நேரத்துல ஜமாஅத்தோட நிறைவேற்றுவோம்னு அல்லாஹ்வுக்காக ஒரு உறுதியான